ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் எங்கள் வீட்டு தேவைக்காக வாங்கின ஓடிஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா அகரோ ரீகல் மாடல் வாங்கியிருந்தோம். ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக 2 அட்டைப்பெட்டியில் நல்லா சூப்பராக பேக் பண்ணி வந்திருந்தது. நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஓவனோ இல்லை ஓடிஜியும் யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மெயினாக நான் ஃபுட்டை ரீஹீட் பண்ணி சாப்பிட மாட்டோம். சாம்பார், ரசம் இந்த மாதிரி தான் கேஸ்லேயே ஹீட் பண்ணிப்போம். அதுவுமே மோரார்லெஸ் அன்றைக்கே எல்லாமே தீர்ற மாதிரி தான் நான் சமைப்பேன். மெயினாக எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்காண்டி ஹெல்த்தியாக வீட்லேயே கேக் ரெசிபீஸ், ஹெல்த்தியான மில்லட் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்காக தான் நான் இது வாங்கினேன். ஓப்பன் பண்ண உடனே மேலேயே இதுலேயே ஒரு ரெசிபி புக்கு, வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா இந்த ஓடிஜி யூஸ் பண்ணுறதுக்கான மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற டெம்பரேச்சர்ஸை பார்த்து செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கி 1 வீக் தான் ஆகுது. நான் 6 மந்த்ஸ் கழித்து திரும்பவும் ரிவ்யூ மாதிரி போடுறேன் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இந்த 1 வீக்கில் வந்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சுருக்கேன் அப்படின்றத அட்டாச் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா எடுத்தோடனே இந்த மாதிரி தெர்மோகோல் மேலே செட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற பேக் ட்ரே, ஒயர் ரேக்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில், அதுக்கப்புறம் ஒரு டிப் ட்ரே, அதாவது இது அடியில் எந்த இதுவும் சிந்தாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஒயர் ட்ராக், அதுக்கப்புறம் ரோட்டிசரி ரவுண்ட் பேஸ்கெட்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கான ஒரு டூல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரே, அதுக்கப்புறம் ரோட்டிசரி ஸ்கூவர் டூலும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது கீழே ஓடிஜி வச்சுருந்தாங்க. இதை ஓடிஜியை கடைசியாக பார்ப்போம். அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தெர்மோகால் செட் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓப்பன் பண்ண உடனே செம்ம சூடாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரையிங் பேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூவர் செட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம கவாபு, மீட்டு, ஃபிஷ்ஷு, வெஜ்ஜீஸ் இந்த மாதிரிலாம் சுற்றி நம்ம வச்சுக்கலாம். எல்லா ஆக்சசரிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஒரே ஒரு ரவுண்டு பேஸ்கெட் மட்டும் இல்லை, அது ஓடிஜிக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓடிஜி இப்படி தான் வந்திருந்தது. இது 25 லிட்டர் ஓடிஜி. ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஒர்க் ஆகுதா, எல்லா ஆக்சசரிஸுமே கொடுத்துருக்காங்களா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த கவர்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெர்மோகால் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அநேகமாக ரவுண்ட் பேஸ்கெட் தான் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஓடிஜிக்குள்ளே நல்லா தெர்மோகாலில் ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பேஸ்கெட் இதில் வச்சுருக்காங்க. இந்த ரவுண்ட் பேஸ்கெட்டில் நம்ம நட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைஸு, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இதில் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் பேக் பண்ணலாம், டோஸ்ட் பண்ணலாம், ஏர் ஃப்ரையரும் கூட ப்ராயிலும் பண்ணலாம். நான் சொன்னது போலவே வாங்கி 1 வீக் தான் ஆகுது. ஸோ எதனா டெஸ்ட் பண்ணணுமே வாங்கி. அங்கே வாங்கும்போது இதோட ப்ரைஸ் 10K. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் பேஸ்கெட்டில் பீனட் தான் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி பார்த்தோம். அந்த புக்கில் என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களோ அதே டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணி பார்த்தேன். டைமிங்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் கூட வச்சுருந்தேன். நல்லாவே ஃப்ரை ஆகி நல்லா வந்திருந்தது. வெளியே எடுக்கும் போது செம்ம சூடு. வெறும் கையோட மட்டும் ஓப்பன் பண்ணி டச் பண்ணிடாதீங்க, செம்ம சூடாக இருக்கும். நட்ஸை எடுத்து லைட்டாக இப்படி க்ரஷ் பண்ணாலே தோல் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக ரிமூவ் ஆகுது. அடுத்ததாக நான் ட்ரை பண்ண ரெசிபி வெஜிடேபிள் சாண்ட்விச். ஃபர்ஸ்ட் டைம் வெங்காயம், கேரட், கேப்சிகம் இதெல்லாம் மட்டும் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் சாண்ட்விச் பண்ணுறப்ப வெங்காயம், கேப்சிகம், கேரட், கொஞ்சமாக க்ரீன் சட்னியும் யூஸ் பண்ணிவிட்டு சீஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆரிகனோ சீசனிங் யூஸ் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது. டோஸ்ட் மோடில் வச்சுட்டு கொடுத்துருக்க டிகிரியை செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் வச்சுக்கலாம். லைட், மீடியம், டார்க் அப்படின்ட்டு. ஸோ நான் லைட் டு மீடியம் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி டோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு அடுத்து தான் சிக்கன் 65 இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன்.
கொஞ்சம் ட்ரையாக மாவு மிக்ஸ் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் லிக்விடாக இது பண்ணதால் லிக்விட்லாம் கீழே இதுவாயிருச்சு. பட் மசாலா ஒட்டி நல்லாவே வந்திருந்தது. அடுத்ததான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமாக கப் கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ரெசிபி, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கேக் நல்லாவே வந்து சாஃப்டாக, ஃப்ளஃபியாக, ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருந்தது. பாப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஹஸ்பண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற மாதிரியே இல்லை, செம்ம சூப்பராக இருந்தது அப்படின்னாரு. நான் வந்து கொஞ்சம் டைமிங்ஸும் இல்லை டெம்பரேச்சரும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன். இந்த கலர் வந்து வேரியேஷன் இருந்திருக்கும். வெண்ணிலா சாக்லேட் கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். கலர் தான் வேரியேஷனை தவிர பட் சூப்பராக வந்தது. ஸோ இன்னும் நிறைய ரெசிபீஸ், நிறைய மில்லட் வகையான பிஸ்கெட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன ரெசிபிலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.